ஒன் பீஸ்ல போனோகிளிஃப் எவ்வளவு முக்கியம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம இச்சிரோ ஓடா சென்சை நிறைய ஸ்டோரிஸ்ல இருந்து அந்த ஒரு போனோகிளிஃபை கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க, கேஸ்டல் இன் தி ஸ்கை இந்த மூவி எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இந்த மூவில இருந்து கூட நம்ம ஓடா போனோகிளிஃப்கான ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு இமேஜ் மூலியமா இந்த வீடியோல உங்களுக்கு புரியும். அண்ட் அந்த மூவில இருக்கிற அந்த போனோகிளிஃப் மட்டும் இல்லாம அந்த மூவில இருக்கிற ஏகப்பட்ட கனெக்ஷன் நம்ம ஒன் பீஸ்லயும் இருக்கு. அண்ட் லாஸ்டா தி லாஸ்ட் கான்டினென்ட் மூவ் அது பேஸ் பண்ண ஒரு தியரியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எனிவே ஒன் பீஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த போனோகிளிஃப், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த போனோகிளிஃப்ல ஏன்ஷியன்ட் கிங்டம் உடைய சீக்ரெட் நாலேஜ் எல்லாமே அந்த போனோகிளிஃப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அது இருந்தாதான் ஒன் பீஸ்ல இருக்கிற பைரேட்ஸ் டாப் டெயிலுக்கு நெருங்க முடியும். அப்படி இருக்கும்போது ஓடா இந்த போனோகிளிஃபை நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெஷர் ஆஃப் வில்லியம் கிட். இது வந்து ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரியோட கான்செப்டும் ஒரு பைரேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால அதுல இருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பைரேட்டை ரியல் லைஃப் லெஜெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கிட்ன்ற நேம்ல நம்ம ஒன் பீஸ்லயும் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் தான் யூஸ்டஸ் கிட். இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். மேபி ஓட இந்த கேரக்டரோட ரெஃபரன்ஸ்ல தான் யூஸ்டஸ் கிட்டோடைய கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கணும். எனிவே இந்த ரியல் லைஃப் பைரேட் கிட் இருக்காரு இல்லையா, அவர் இந்த வேர்ல்டுல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ட்ரெஷரை புதைச்சு வச்சிருக்காரு. தென் அவர் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல ஒன் பீஸை தவிர நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம். நிறைய ஆத்தர்ஸும் இந்த ஒரு ஸ்டோரியை நிறைய யூஸ் பண்றாங்க. அண்ட் டாம் அண்ட் ஜெரியில கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இவருமே அந்த ட்ரெஷர் எங்க இருக்குன்ற ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கான இமேஜ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. இதுல நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கவே இருக்காது. மேபி ஓடா இந்த ஒரு கான்செப்ட் தான் ஒன் பீஸ்லயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் வேர்ல்டுல இருக்கிற எல்லா போன்களையும் ஃபைண்ட் பண்ணாதான் பைரேட்ஸால லாப் டெயிலுக்கு நெருங்க முடியும். எனிவே நம்மளோட நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ கிப்லியோடைய லெஜெண்டரி ஃபிலிமான கேஸ்டல் இன் தி ஸ்கை இந்த ஒரு மூவில இருந்தும் ரெஃபரன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓடா ஸ்கைபி ஆர்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட டெஸ்க்ல இந்த பிலிமோட டிவிடி இருந்திருக்கு. ஸோ இந்த மூவில ஒரு 700 இயர் ஓல்டான ஏன்ஷியன்ட் கிங்டம் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருந்திருக்கு. அண்ட் அந்த மூவில அப்பியர் ஆன அந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் ஒரு தடவை வேர்ல்டையே ரூல் பண்ணியிருக்கு, சிமிலர் டு ஒன் பீஸ் ஏன்ஷியன்ட் கிங்டம். அண்ட் இந்த கேஸ்டல் இந்த ஸ்கையுமே அந்த ஸ்கைபியாவை ரெஃபர் பண்ணுது. அண்ட் இந்த மூவில ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐலாண்டோடைய நேம் பாத்தீங்கன்னா லபுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த கிங்டம் உடைய சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் ஹிஸ்டரி எல்லாமே அதுல இருக்கு. அண்ட் அந்த ஹிஸ்டரி எல்லாமே ஸ்டோன்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த மூவிக்கும் ஒன் பீஸ்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் பத்தி நான் தனியா ஒரு வீடியோல வந்து பேசுறேன். அண்ட் இப்போ இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் பார்க்கும்போது ஒன் பீஸ்ல இருக்கிற போனோகிளிஃப் மாதிரி உங்களுக்கு தோணும். ரெண்டும் சேம் தான். ஆனா அந்த ஸ்டோன்ல யூனிஃபார்ம் டைப்பான ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஏன்ஷியன்ட் டைம்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்களோ அந்த லாங்குவேஜ் உடைய லெட்டர்ஸ்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் அங்க தனியா ஒரு போனோகிளிஃப்ல மட்டும் கொடுக்கப்படாம அந்த கேஸ்டலோட ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட ஹிஸ்டரியை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஸ்கைபியாலையும் நம்ம ராபின் அவங்க பார்க்குற ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் இருக்கும். அண்ட் இந்த போனோகிளிஃப்ல அந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜை தவிர்த்து இன்னொரு கனெக்ஷன் ஒன் பீஸ்க்கு இருக்கு. அது என்னன்னா இந்த இமேஜ் பாருங்க. இதுல அந்த மிலிட்டரி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஆர்டினரி கிடையாது, அது எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வானோல அந்த ஸ்வாட்ஸ் அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டீல்ஸ்க்கு இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸால எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. அதே மாதிரி தான் அங்க அந்த போனோகிளிஃப்க்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபயர் ஆகுச்சுன்னா அந்த ஒரு ஸ்டோன்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. ஸோ அந்த ஒரு சின்ன கனெக்ஷன் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். இதோட இந்த கேஸ்டல் இன் தி ஸ்கை இந்த மூவியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அண்ட் நீங்க இந்த மூவி பார்த்திருந்தீங்கன்னா வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவுடைய மெயின் கனெக்ஷனுக்கு வருவோம். இதுல தான் தியரியும் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த போனோகிளிஃப் எல்லாமே கேஸ்டல் இன் தி ஸ்கை அந்த மூவில இருக்கிற லபுட்டாவோட போனோகிளிஃப் இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம ஒன் பீஸ்லயும் இந்த போனோகிளிஃப் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் இப்போ இந்த லாஸ்ட் கான்டினென்ட் மூவ் அண்ட் ஜேம்ஸ் சர்ச்வர்டோடைய லிட்ரேச்சர் பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த கான்டினென்ட் மூவ் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கான்டினென்ட் மூவை லாஸ்ட் கான்டினென்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்டினென்ட் பத்தி ஜேம்ஸ் தான் நமக்கு சொல்றாரு. அண்ட் இது வந்து 1800 அந்த இயர்ல நடக்குது, சாரி அந்த செஞ்சுரியில நடக்குது. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்டினென்ட் பசிபிக்ல இருந்திருக்கு. அண்ட் அந்த கான்டினென்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டா இருக்கு, நம்மளை விட அட்வான்ஸா இருந்திருக்கு. இது ரியல் கிடையாது தான், பட் இது ஒரு தியரியாவே இருக்கு இப்ப. எனவே இந்த கான்டினென்ட் மூவ் வந்து ஏதோ ஒரு வகையில டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. அண்ட் கடலுக்குள்ளேயும் மூழ்கி இருக்கு. இந்த கான்டினென்ட் உடைய நிறைய பீஸ், அதாவது ஒரு சில பகுதிகள் கடலுக்கு மேலே மிதந்திருக்கு. அது நம்ம ஜேம்ஸ் பார்த்திருக்காரு. அண்ட் ஜேம்ஸ் வந்து அந்த பார்ட்டுடைய ஃபுல் பார்ட் வந்து கடலுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. லைக் இது கேட்கும் போது உங்கள சில பேருக்கு வெகாபங்குடி ஸ்பீச் ஞாபகம் வரலாம். ஏன்னா ஒன் பீஸ்ல இருக்கிற ஏன்ஷியன்ட் கிங்டமும் தண்ணிக்குள்ள தான் மூழ்கி இருக்கு. ஸோ அந்த கான்டினென்ட் மூவுமே நிறைய ஹிஸ்டரி கிளே அண்ட் ஸ்டோன்ல ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கு. அண்ட் நிறைய பீஸ் வந்து லாஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணா அந்த சிவிலைசேஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால அசியூம் பண்ண முடியும். நான் எதை மீன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ல எழுதின ஹிஸ்டரி எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்னு சேர்த்தா அந்த சிவிலைசேஷனுடைய ட்ரூ ஹிஸ்டரி ரிவீல் ஆகும். இதே தான் ஒன் பீஸ்லயும் இருக்கும். ஸோ லில்லி வந்து ஒவ்வொரு போனோகிளிஃபையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த போனோகிளிஃப்
போனோகிளிஃப்லாம் நம்ம கம்பைன் பண்ணோம்னா இந்த வேர்ல்டுடைய ட்ரூ ஹிஸ்டரி ரிவீல் ஆகும். ஸோ ஒன் பீஸ்ல இருக்கிற போனோகிளிஃப்கான ஆரிஜினே இந்த மூ கான்டினென்ட்ல இருந்து தான் வந்திருக்கணும். அண்ட் இந்த மூ அப்படின்ற வேர்ட் ஒன் பீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஈமோன்ற நேம்ல கூட மூ அப்படின்ற வேர்டு இருக்கும். அந்த மதர் ஃபிளேம்லயும் மூன்ற ஒரு வேர்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் கான்டினென்ட் மூவுக்கும் ஒன் பீஸ்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. அண்ட் எனக்கு இந்த லாஸ்ட் கான்டினென்ட் மூவ் பத்தி எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அதை பத்தி நான் இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி ஆகணும். அது உண்மையா இல்ல பொய்யான்னு கூட எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் இருக்கு, அதை பத்தி மட்டும் நான் பேசிடுறேன். 1967 இந்த இயர்ல மைக்கேல் மேயர் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கியூப் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட் ஸ்கைல பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கியூப்ல அந்த கியூபுமே ஒன் பீஸ்ல இருக்கிற போனோகிளிஃப் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். அண்ட் இதோட இது ஒரு தியரி முடியுது. இது ஒரு தியரின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒன் பீஸ்க்கும் மற்ற ஸ்டோரிஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக இந்த தியரியோடைய கன்க்ளூஷன் மட்டும் பார்த்துடலாம். இந்த தியரி மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா ஒன் பீஸ் இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த தியரியில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சொன்னோம் இல்லையா, வில்லியம் கிட் இந்த ஒரு கேரக்டரோட ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் நிறைய பைரட் ஸ்டோரிஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் ஒரு பைரட் ஸ்டோரி பார்க்க போறோம்னாலே கண்டிப்பாக ட்ரெஷர் ஹண்டிங் ஸ்டோரியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஒன் பீஸுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது பார்க்கும்போது. பட் இப்போவும் அந்த ஸ்டோரி அப்படியே இருந்தாலும் நிறைய சேஞ்சஸ் ஒன் பீஸில் இருக்கும். அதே மாதிரி நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் அந்த ஸ்டோரியில் இருக்கும். அதே மாதிரி ஒன் பீஸில் அப்பியராகிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் படுது. அதனால தான் இந்த ஸ்டோரி நல்லா ரீச்சும் ஆகுது. பட் என்னதான் இவ்வளோ கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணாலும் அந்த கேரக்டர்ஸ்க்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த கேரக்டரோட சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு இன்னும் 1000 சாப்டர் தேவைப்படும் போல. அந்த அளவுக்கான கேரக்டர்ஸ் ஒன் பீஸில் இருக்காங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த கேஸ்டல் இந்த ஸ்கை மூவி பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த மூவி நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் பீஸோட ஒரு சில ஸ்டோரிஸ் உங்கள் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பட் நான் இன்னும் அந்த மூவி பார்க்கல. அப்படி பார்த்தனா என்னென்ன கனெக்ஷன் ஒன் பீஸ்க்கு இருக்குன்னு நான் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம ரியல் லைஃப் வேர்ல்டில் கூட இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி நிறைய இடத்துல கல்வெட்டாக பார்த்துருப்போம். மேபி ஓடா அதை பேஸ் பண்ணி கூட ஒன் பீஸ்க்கு போனோகிளிஃப் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.